Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. வியட்நாம் படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 15 பேரில் 10 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 3 பேர் ஆந்திரா மற்றும் 2 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருச்சியை சேர்ந்த 3 பேரும், சேலம், தருமபுரி, பழனியை சேர்ந்த தலா ஒருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தெற்கு வியட்நாமில் தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய போது சுற்றுலா படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் இருந்த இந்திய சுற்றுலா பயணிகளில் 15 பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அது குறிப்பாக வியட்நாமின் மிகப்பெரிய தீவான பூ குவோக் அருகே உள்ள ஹான்மே ரூட் இங்கோ தீவில் இருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் 32 இந்திய சுற்றுலா பயணிகளும் 4 பணியாளர்களும் இருந்ததாக அதிகாரி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து உள்ளான உடனே அருகில் இருந்த படகில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அந்த விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படை, கடற்படை, கடலோர காவல்படை ஆகிய மீட்பு அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவருமே மீட்பு பணியில் இணைந்து அவருடைய மீட்பு பணி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நீரில் அந்த உயிரிழந்தவர்களை மீட்கும் பணி என்பது மிகவும் சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த படகு கவிழ்ந்த போது அங்கு மிகப்பெரிய ஒரு அலை வந்ததாகவும் சுழற்சி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் மீட்பு பணியில் மிகவும் பெரும் சவாலாக இருந்து வருகிறது. இருந்தாலும் இந்த 15 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவருக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் என தொடர்ந்து அவங்களுடைய இரங்கலை சமூக வலைதள பக்கங்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநர் அவர்கள் தெரிவித்தது, வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த துயரமான நேரத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு மன வலிமையும் ஆரோக்கியமும் கிடைக்கட்டும். அதே போன்று அந்த படகு பலத்த காற்று, ராட்சச அலைகள் காரணமாக படகு கவிழ்ந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக கட்டுப்பாட்டு அறை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த கட்டுப்பாட்டு அறையின் ஹெல்ப்லைன் தொடர்பு எண்ணும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதுபடி +8436281730 என்ற எண்ணும் +8431552374 என்ற எண்ணையும், மூன்றாவதாக +8434520414 ஆகிய ஹெல்ப்லைன் எண்களை உடனடியாக தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்கள் சேர்ந்த குடும்பத்தினர்களும் தகவல் தெரிவித்துக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று ஏனைய கட்டுப்பாட்டு அறை எனவும் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்காகவும் ஒரு தொலைபேசி எண்ணை தற்போது வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி அந்த தொலைபேசி எண் +841308916 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வியட்நாம் தீவில் படகு விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை 3 நபர்கள் அந்த சுற்றுலா படகில் சென்றுள்ளதாகவும் அந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தற்போது தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி மாநகரால் இருக்கக்கூடிய எடமலைப்பட்டி பகுதியை சேர்ந்த அழகு ராஜா, அதே போன்று பீமநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஷேக் ஒரு தொழிலதிபர் அவரும், அதே போன்று ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய கொண்டையன்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவரும், இந்த 3 நபர்களும் இந்த விபத்தில் சிக்கி விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர் குடும்பத்தாரிடம் கேட்கும் போது கூட உடனடியாக அவருடைய உடலை மீட்டு தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படும். அதை காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்திய தூதரகம் தலையிட்டு எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழக ஆளுநர் மற்றும் இந்திய பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக எடுக்க வேண்டும் என அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் சென்ற அந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.